என்னுடைய கேள்வி என்னன்னா, என்னுடைய மூதாதையர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு என்று நீர்நிலைகளை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. ராமநாதபுரம் பெரிய கம்மாய், ஆரசமங்கலம் கம்மாய், களரி கண்மாய், சக்கரக்கோட்டை கம்மாய் கொடுத்தாச்சு. அந்த கொடுக்கப்பட்ட அந்த கண்மாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் மழை நீர் அங்கே சேமிக்க முடியவில்லை. வைகை ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும் கடலுக்கு போகிறது. இதனால் ராமநாதபுரம் மாவட்டம் காற்று கடவுள் மடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, நீர்நிலைகளை பாதுகாக்கணும்ன்றீங்க. இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு தவறியதால் எங்களுடைய விவசாயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. மீனவர்களை மீட்டு கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போய் 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை போடுறாங்க. இது சம்பந்தமாக ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சர் நாங்க அனைவரையுமே நாங்க சந்திச்சு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்து இப்ப இருக்கிற முதலமைச்சரையும் சந்திச்சு நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். மீனவர்களை மீட்கணும். அதே மாதிரி இந்த பிரச்சனை 50 வருட காலமாக போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். 500க்கும் மேற்பட்ட படகுகளை இழந்து நாங்க கஷ்டப்படுறோம். எல்லாரும் சொல்லிக்கிறோம், வேலை வாய்ப்பு இல்லைன்னு. ஒரு படகை நம்பி 550க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வராங்க. இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். நாம் தமிழர் கட்சி மீனவர்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? போதுமான அழுத்தம் இதுவரையில் கொடுக்கப்படவில்லை. ஓகே, அவ்வளவுதான். போதுமான ரெப்ரசன்டேஷன் இல்ல. மீனவர்களை பாதுகாக்க நாம என்ன திட்டம் வச்சிருக்கோம்? நெய்தல் திட்டம்னு நாங்க வச்சிருக்கோம். எங்களோட வரைவுல அது இருக்கு. இப்ப நம்ம கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நீர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் அரவுண்ட் கச்சத்தீவு நமக்கு வந்தா எவன் என் பிள்ளைகளை சுட்டு தள்ள முடியும்? இன்னொருத்த கடலுக்குள்ள நுழைறதுனால தானே பிரச்சனை. அவன் படகை போட்டு உடைச்சு அவனை தூக்கி உள்ள வச்சு டயபெட்டிக்ஸ், ஹைப்பர்டென்சிவ்ஸ். நான் இருக்கிற பொழுது நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்ட பொழுது என் கண்ணால பார்த்தேன். இவங்க கொண்டு போய் அங்க வச்சு அவங்கள திருப்பி அனுப்பாம வாழ்வாதாரம் கெட்டு போகுது இல்லையா? நமக்கென்று இருந்த நிலத்தில் என் பிள்ளைகள் நிலத்திலோ கடலிலோ என் பிள்ளைகள் பணி செய்தாலும் இது மீன் பிடித்தாலோ யாரும் கேள்வி கேட்க முடியாது. இது நடக்காது என்ற சாத்தியம் இல்லை. இது நடக்காது என்ற சாத்தியமே இல்லை. நடக்கும். நாம் தமிழர் நெய்தல் படையை வச்சு இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பேன்னு சொல்றீங்க. ஓகே, நன்றி. அதிமுக சொல்லுங்க சார், கடந்த காலத்துல நடவடிக்கை என்ன தீர்வு வச்சிருக்கோம்? ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் டீசல் மானியத்திற்கு 1000 ரூபாய் கொடுத்தது அம்மா தான். அது மாதிரி இலங்கையில பிடிபட்ட மீனவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்தது அம்மா தான். மீன்பிடி தடை காலத்துல குடும்பத்திற்கு 1500 ரூபாய் கொடுத்தது அம்மா தான். அது மாதிரி மழைக்கால நிவாரணமாக 4500 ரூபாய் கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா தான். அதெல்லாம் தமிழ்நாடு. இந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவர்கள் பாதுகாப்புக்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? அதாவது இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் சிஎம் வேணும். புரட்சி தலைவி அம்மா மாதிரி எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதல்வராக தமிழ்நாட்டில் அமர்வார். ஒரு ஸ்ட்ராங்கான புரட்சி தலைவி அம்மா மாதிரி ஸ்ட்ராங்கான தலைவராக உருவெடுப்பார். அவருக்கு சப்போர்ட்டாக மத்தியில் பிஜேபி ஆட்சி இருக்கின்றது. நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2017 இருந்து 21 வரைக்கும் எடப்பாடியார் தான் இருந்தாரு. சொல்லிட்டு அதை மட்டும் சொல்றேன். அது அவங்க நீங்க என்ன பார்த்து பேசுங்க. அதாவது அன்னைக்கு திமுக எவ்வளவு தொல்லை கொடுத்துன்னு உங்களுக்கு தெரியும். 30,000 போராட்டங்கள் ஆட்சியில. அதுக்கு இது பதிலா மீனவர்களுக்கான பிரச்சனை நான் மீட்டு கொடுப்பேன்றீங்க. சரி விடுங்க. 2 ஆண்டு கொரோனால போச்சா இல்லையா? 2 ஆண்டு கொரோனால போச்சா இல்லையா? மாதிரி சொன்னீங்கன்னா கூட ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கு. இல்ல அவர் இந்த ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உங்களுக்கும் தெரியும், நிருபரா உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளரா உங்களுக்கு தெரியும். சரி, ஆனால் அடுத்த முறை அவர் புரட்சி தமிழர் முதல்வராக வரும் பொழுது வலிமையான முதல்வராக அமர்வார். அவருக்கு பிஜேபி அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கும். நாங்கள் நிச்சயமாக மீட்டெடுத்து. சரி, ஓகே, நன்றி.